ரொம்ப ஹேப்பியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இருக்காதா பின்ன. அவருடைய கோரிக்கைகள் எல்லாமே பாஜக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வந்து ரொம்பவே ஹேப்பியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஹேப்பியோடு அந்த மகிழ்ச்சியோடு வந்து பாஜக மாநில தலைவர் இருக்கிற நயினா நாகேந்திரனுடைய இல்லத்துக்கு சென்று விருந்து சாப்பிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான். பல நிர்வாகிகள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 107 வகையான உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு. சுத்த சைவமான சாப்பாடு. சைவ சாப்பாடு 107 வகையான கூட்டு, பொரியல் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பந்தி ஒரு விருந்து வந்து கொடுத்து அசத்தியிருக்காரு நயினா நாகேந்திரன். நயினா நாகேந்திரன் வந்து இதுக்கு முன்னால் வந்து பாஜக இணைவதற்கு முன்னால் வந்து பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் முதல் கட்டமாக அதிமுகவில் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற ஒரு தொண்டராக தான் வந்து நயினா நாகேந்திரன் இருந்திருந்தார். அதன் பிறகு தான் காலப்போக்கில் மாறி அவர் அதிமுக விலகி தற்போது பாஜகவுடைய மாநிலத்தில் வைக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 அதிமுகவுடைய தலைவர்கள் சந்திப்பு போன்ற நிகழ்வு போன்று தான் இது இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேரும் பரஸ்பர நட்பு பாராட்டி கொண்ட நிகழ்வை இந்த கூட்டத்தில் வந்து பார்க்க முடிந்த நிர்வாகிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க.